அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பக்தி வணக்கங்கள். இன்றைய ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் பெருமாளுக்கே உரிதான மார்கழி மாத சொர்க்க வாசல் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். சென்னை கே நகர் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள 50 வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த ஆலயம்தான் ஸ்ரீ பத்மாவதி சமேத வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். மலை ஏறி வருகிறேன் மாதவா, என் வழி துணையாய் வருவாயே கேசவா. சனிவார நாளிலே நொன்பிருந்தேனே, மணிவண்ணா உன் மலர் முகத்தை காண வந்தேனே. கேசவா ஹரே கேசவா, மாதவா ஹரே மாதவா. இக்கோவில் ஆரம்ப காலத்தில் ஓலை குடிசையில் பெருமாளின் உருவப்படத்தை வழிபடத் தொடங்கிய பொதுமக்களின் சீரிய பக்தி முயற்சியால் இக்கோவில் படிப்படியாக உயர்ந்து 3 கும்பாபிஷேகம் முடிந்து 4வது கும்பாபிஷேகம் டிசம்பர் 2022 நடந்தேறியது. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே. வருமிடர் தீர வந்தோமையா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. மார்கழி மாதம் வந்தவுடனே நம் மனதை குளிர வைக்க வரும் விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம். வைகுண்ட ஏகாதசி என்றதும் பரமபத வாசல் என்று சொல்லப்படும் சொர்க்க வாசல் தான் நினைவிற்கு வரும். வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதமிருந்து பெருமாளை தரிசித்து பரமபத வாசலை அடைந்தால் நம் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். இப்பெருவிழாவில் விரதமிருந்து பெருமாளை தரிசித்தால் முக்தி நிச்சயம். இப்பிறவியில் உள்ள சகல பிரச்சனைகளையும் தீர்த்தருளுவார் இந்த பெருமாள். திருப்பதி வாசா திருமகள் நேசா, தினம் உன்னை பணிவேன் ஸ்ரீ வெங்கடேசா. மனமுருக பாடுகிறேன் மலர்பாதம் நாடுகிறேன், மனமுருக பாடுகிறேன் மலர்பாதம் நாடுகிறேன். கொடுப்பாய் குந்தன் திருவருளே கும்பிட சேரும் செல்வங்களே, கொடுப்பாய் குந்தன் திருவருளே உனை கும்பிட சேரும் செல்வங்களே. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா,
विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। विष्णोरराटमज विष्णो वृष्णमज विष्णो स्नप्त्रे स्थाविष्णास्योरज विष्णो ध्रुवमज वै नममज विष्णवे त्वा। नमो नमो श्री नारायण। नमो नमो श्री नारायण। नमो नमो श्री नारायण। नमो नमो श्री नारायण। கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை. தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறகு ஒரு குகைக்குச் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது முரன் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று அரக்கன் பெயர் சூட்டினான். அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோர்க்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார். அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்ற சிறப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. நாராயணம் மகாத்யயம் விஸ்வாத்மானம் பராயண நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்மதத்வம் நாராயண பரஹ நாராயண பரோ தியானம் நாராயண பரஹ யச்ச கிஞ்சித் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே விவா. அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஸ்ரீரங்கநாதனே வைகுந்த வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே.
அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா जगत्प्रभं देवदेवमनन्तं पुरुषोत्तम सुवन्नाम सहस्रेण पुरुषस्तततोऽतिदः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पूर्णमव्यया ध्यायन् सुवन्नमस्तं च यजमानस्तमेव च ஆழ்வாரின் பாசுரம் ஆண்டாளின் பாடல்கள் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கனே ஆழ்வாரின் பாசுரம் ஆண்டாளின் பாடல்கள் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கனே சயனம் ஆனந்தம் நயனம் ஆனந்தம் திருமண்ணானந்தம் திருவடி ஆனந்தம் சயனம் ஆனந்தம் நயனம் ஆனந்தம் திருமண்ணானந்தம் திருவடி ஆனந்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள். அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். இந்த அசுர சகோதரர்களை அடக்கி நம்மை காத்தருளக்கூடியவர் விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார். விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தனர். பகவானே, தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள் தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல்
பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள். பெருமானே, தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசலின் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அங்கு அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுரர் சகோதரர்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்களை நீக்கி பெருமாளின் அருளையும் பெற்று மகிழ்கின்றனர். கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா.
சுப்பிரபாதம் அதிகாலை ஆனந்த தவ சுப்பிரபாதம் ஆழ்வார்கள் பண்பாடும் தவ சுப்பிரபாதம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா உன் சேவை செய்கிறோம் கிரிநந்தனா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா திருமலை வாழ்ஞான கோவிந்தனே ஓங்கார இசையோடு தவ சுப்பிரபாதம் ஒளி வெள்ள அழகோடு தவ சுப்பிரபாதம் ஆ பாமாலை நான் போடும் தோமால சேவை பனி மூடும் மலை தன்னில் நிஜபாத சேவை பாமாலை நான் போடும் தோமால சேவை பனி மூடும் மலை தன்னில் நிஜபாத சேவை பரந்தாமன் சன்னதியில் ஏகாந்த சேவை ஆ பரந்தாமன் சன்னதியில் ஏகாந்த சேவை பரபிரம்மனே கருட வாகன சேவை பரபிரம்மனே கருட வாகன சேவை நாராயணா ஸ்ரீமன் நாராயணா உன் சேவை செய்கிறோம் கிரிநந்தனா
வாழ் ஞான கோவிந்தனே. ஓம்கார இசையோடு தவ சுப்பிரபாதம் ஒளி வெள்ள அழகோடு இக்கோவிலின் வளர்ச்சிக்கும் இங்கு நடைபெறும் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் தலைவர் திரு சண்முக வடிவேல், செயலாளர் திரு விஜயகுமார், பொருளாளர் திரு சரவணன் மற்றும் 12 நண்பர்கள் சேர்ந்த குழுவினர்கள் ஏற்பாடு செய்வது வழக்கம். ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. பக்தவத்சல பரந்தாமா பரமதயாளா ஸ்ரீகிருஷ்ணா பத்மாவதியின் நாயகனே பக்தருக்கருளும் பூரணனே. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. அருள்மழை பொழியும் ஆதவனே அடிமலர் தொழுதோம் மாதவனே, ஆதிநாதனே வேங்கடனே அர்ச்சனை செய்தோம் நாரணனே. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. திருவேங்கடனே கோவிந்தா திருமலைவாசா கோவிந்தா நந்தகோபனே நாராயணா நாத பிரம்மமே நாராயணா. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. ஆழ்வார் பாடிய திருப்பதிகம் ஆயிரம் ஆயிரம் அது மதுரம், சங்கு சக்கரம் தருமபயம் சகசிரநாமமே தினமுதயம். ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. இக்கோவிலில் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக கருட சேவை மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். அதே போன்று பவித்ர உற்சவம், அயக்ரீவர் உற்சவம் மார்கழி மாதத்தில் பகல் 10 ரா 10 நடைபெறுவதோடு வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் திறக்கும் நிகழ்வும் இங்கு சிறப்பு. சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெருமாளை சேவிப்பது கண்கொள்ளா காட்சி. பத்மாவதி பிரசன்ன கோயில் இங்கே ஏரியாவில் இருக்குது. நாங்கள் டெய்லி வருவோம். திருப்பதியில் நடக்கிற மாதிரி இங்கே எல்லா விசேஷமும் நடக்கும். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இங்கே எங்கள் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம். இங்கே ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். டெய்லி வாரத்துக்கு டெய்லி வருவோம். இப்போ மார்கழி மாதம் டெய்லி 30 நாள் கோஷ்டிங்க எல்லாம் வந்து பெரியவாளாம் வந்து நல்லா பஜனை பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்தும் எல்லாம் வராங்க. இங்கே எல்லாருமே வந்துட்டு இந்த கோயிலை ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருப்பதியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கே எல்லாமே நடக்குது. சாமிக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நினச்சதெல்லாம் நடக்குது இங்கே. நீங்களும் எல்லாரும் வாங்க. அவ்வளோ தூரம் போகிறதோட இங்கே வரலாம். நீங்கள் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருப்பதியில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். திருமலை எழில்வாசன் அருளும் வரும், திருமலை எழில்வாசன் அருளும் வரும். அந்த திருவளர்பரம் காண பொருளும் வரும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும்.
வாழ்வில் நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் வரும், நன்மை வரும், பல உண்மை வரும். வாழ்வில் நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் வரும். சக்தி வரும், மனசாந்தி வரும், நெஞ்சில் சமரச சன்மார்க்கம் கூடி வரும். பக்தி வரும், உயர் முக்தி வரும், அறிவில் ஆற்றலுடன் அமைதி அடங்கி வரும். வெற்றி வரும், ஞான பற்று வரும், உலகில் விருப்பமெல்லாம் முடிந்த முடிவு வரும். உலகில் விருப்பமெல்லாம் முடிந்த முடிவு வரும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். உயர் திருவடி தொழ ஞான விருப்பம் வரும். ಅಲಂಕಾರ ಶ್ರೀನಿವಾಸ ಅದಿರೂಪ ಸುಂದರೇಶ அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா. பெருமாள் கோயிலேருந்து சிறு வயசுலேருந்தே நான் வந்து கோவிந்தா போட்டு பழக்கம். அவர் என்ன பண்ணிட்டார், நான் கோவிந்தா போடும்போது கிட்டத்தட்ட சுமார் கடந்த ஆண்டுகளாக நான் போட்டிருக்கும்போது அவரே வந்து நேரடியாக வந்து நீ போதும், நீ சிரமப்பட்டது போதும் அப்படி சொல்லிட்டு என்னுடைய சிரமத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லைங்க, சிறு வயசுலேருந்தே அவர் மேலே வந்து ஒரு தனி அபிப்பிராயம். பெருமாளை சுற்றிட்டு வரும்போது அவரே வெளியே வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் நகரில் இந்த பெருமாள் கோயில் பிரசன்னமாக இருக்கார். எல்லாருடைய மக்களுக்கும் அருள் பாலிக்கிறார். கேட்டதை இல்லைன்னு சொல்கிறதில்ல. அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை பூரா, அதாவது இல்லைன்னு சொல்லாமல் அத்தனையும் புத்திர பாக்கியமா, வேலை பாக்கியமா, திருமணமா அத்தனையும் கொடுக்குறாரு. இந்த இடம் வந்து புனிதமான ஸ்தலன்றது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. வாழ்க்கையே சில காலம், அந்த சில காலத்திலேயே நமக்கு வந்து அருள் பாலிக்கிறான்னு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்கள், பாக்கியசாலி. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா. சர்வகாரணன் சகுண நிர்குணன் சர்வதயாபரனாம் கோவிந்தன் சர்வ மனோகரனாம் பரம சூக்ஷமன் பரம தந்திரன் பரம விசித்திரனாம் கோவிந்தன் பரம பராபரனாம் சர்வகாரணன் சகுண நிர்குணன் சர்வதயாபரனாம் கோவிந்தன் சர்வ மனோகரனாம் பரம சூக்ஷமன் பரம தந்திரன் பரம விசித்திரனாம் கோவிந்தன் பரம பராபரனாம் கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா. சர்வகாரணன் சகுண நிர்குணன் சர்வதயாபரனாம் கோவிந்தன் சர்வ மனோகரனாம் பரம சூக்ஷமன் பரம தந்திரன் பரம விசித்திரனாம் கோவிந்தன் பரம பராபரனாம்.
வரம் பழுத்தவன் வளம் பழுத்தவன் சிரம் பழுத்த சான்றோன் கோவிந்தன் நெறி பழுத்த மேலோன் உயர் பதத்தினை மனம் பதித்திட நாம் பழுத்த பழமாய் கோவிந்தன் மாற்றும் காலம் நிஜமாய் வரம் பழுத்தவன் வளம் பழுத்தவன் சிரம் பழுத்த சான்றோன் கோவிந்தன் நெறி பழுத்த மேலோன் உயர் பதத்தினை மனம் பதித்திட நாம் பழுத்த பழமாய் கோவிந்தன் மாற்றும் காலம் நிஜமாய் உயிர் பழுத்தவன் உளம் பழுத்தவன் பரம் பழுத்த ஞானி கோவிந்தன் உடல் பழுத்த மேனி திறம் பழுத்து நாம் தினம் பழுக்கவே அருள் கொடுத்த தெய்வம் கோவிந்தன் பதம் பிடித்து உய்வோம் கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா சர்வ காரணன் சகுண நிர்குணன் சர்வதயாபரனாம் கோவிந்தன் சர்வ மனோகரனாம் பரம சூக்ஷமன் பரம தந்திரன் பரம விசித்திரனாம் கோவிந்தன் பரம பராபரனாம். நாங்கள் அடிக்கடி வரோம், நான் ஃபேமிலியோடு வரோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் வந்து கூட்டம் வந்து வருஷம் வந்து கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா 3 தெரு 4 தெரு அப்படியே சுற்றி தான் வர வேண்டியிருக்கு. இந்த கோயிலில் வந்து சனிக்கிழமை நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். திருமலை நாதனை சரணடைவோம், திருவடி பணிந்து நலம் பெறுவோம். திருமலை நாதனை சரணடைவோம், திருவடி பணிந்து நலம் பெறுவோம். வரும் வினை தீர்ப்பது அவன் கடனே, வரும் வினை தீர்ப்பது அவன் கடனே. நம்மை வளம் பெற செய்திடுவான் வேங்கடனே. திருமலை நாதனை சரணடைவோம், திருவடி பணிந்து நலம் பெறுவோம். தினம் தினம் அவன் பெயர் சொல்லிடுவார், தீவினை யாவையும் வென்றிடுவார். தினம் தினம் அவன் பெயர் சொல்லிடுவார், தீவினை யாவையும் வென்றிடுவார். தனம் தரும் நாயகன் தரிசனமே, தனம் தரும் நாயகன் தரிசனமே. வரும் தடைகளை நொடியினில் நீக்கிடுமே. திருமலை நாதனை சரணடைவோம், திருவடி பணிந்து நலம் பெறுவோம். உயர்ந்திடும் நிலையினை அவன் தருவான், உத்தமன் நமக்கு துணை வருவான். உயர்ந்திடும் நிலையினை அவன் தருவான், உத்தமன் நமக்கு துணை வருவான். அனைவரும் கூடிடும் ஒரு தலமே, அனைவரும் கூடிடும் ஒரு தலமே. அது அருள்மிகு திருப்பதி எனும் தலமே. திருமலை நாதனை சரணடைவோம், திருவடி பணிந்து நலம் பெறுவோம். விண்ணும் மண்ணும் தந்தவனியே,
வேதாச்சலமே உனை மறவே விண்ணும் மண்ணும் தந்தவன் நீயே வேதாச்சலனே உனை மறவே கண்ணா என்றும் காப்பவன் நீயே கண்ணா என்றும் காப்பவன் நீயே உன் திருத்தலமே நாடி வந்தேன் திருமலை நாதனை சரணடைவோம் திருவடி பணிந்து நலம் பெறுவோம் திருமலை நாதனை சரணடைவோம் திருவடி பணிந்து நலம் பெறுவோம் வரும் வினை தீர்ப்பது அவன் கடனே வரும் வினை தீர்ப்பது அவன் கடனே நம்மை வளம் பெற செய்திடுவான் வேங்கடனே வளம் பெற செய்திடுவான் வேங்கடனே திருமலை நாதனை சரணடைவோம் திருவடி பணிந்து நலம் பெறுவோம். இந்த கோயிலுக்கு 2 வருஷமாக நான் போன வருஷத்துலேருந்து அதுக்கு முந்தின வருஷமும் வந்திருக்கேன், இந்த வருஷமும் வரேன். போன வருஷம் வந்து நான் இந்த தெருவில் தான் நின்று 4:30 மணிக்கெல்லாம் சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு இது பண்ணியிருந்தது. இந்த வருஷம் 2வது தெரு வரைக்கும் க்யூ. ஸோ கண்டினியூஸாக இந்த கோயிலில் எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுவுமே எந்த ஒரு விசேஷம்னாலும் ஃபுல்லாக வந்து நான் எல்லா தெருக்கில் இருக்கிறவா எல்லாரும் வந்து பண்ணுற மாதிரி. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப அந்த குருக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஸ்ரத்தையாக வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். குயிலாக நான் பாடுவேன், ஞான குயிலாக நான் பாடுவேன், திருமாலின் திருவடியில் மலர் வைத்து மனம் வைத்து மலர் வைத்து மனம் வைத்து தினம் நினைத்து தினம் துதித்து குயிலாக நான் பாடுவேன், ஞான குயிலாக நான் பாடுவேன். ஏழுமலை மீது குடிகொண்டு ஆளும் நிலமெல்லாம் வளமாக்கும் பெருமாளே. உலகம் முழுவதும் இன்று வைகுண்ட ஏகாதேசி வைணவ திருத்தலங்களிலே சொர்க்கவாசல் திறந்து ஸ்ரீரங்கம் முதல் திருமலை வரை இந்த பக்கம் பார்சாதி வரை நமது எம்ஜிஆர் நகரிலே அனைத்து கோயிலுக்கும் சிறப்பாக இருக்கிற அளவிலே இங்கே பார்க்கிற கூட்டங்களை பார்க்கும்போதே தெரியும். பெருவாரியான பக்தர்கள் இங்கே வந்து வருடந்தோறும் இங்கே இருக்கின்ற பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறார்கள். சேவித்தால் என்னென்ன கிடைக்கும் என்றால், மாதங்களிலே நான் மார்கழி பீடுடைய மாதம் என்று பெருமை வாய்ந்த இந்த மாதத்திலே கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாளிலே இங்கு பெருவாரியான பக்தர்கள் வந்து சாமியை தரிசனம் செய்து அவர்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோவில் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.